பீஸ்ஃபுல்லா இருந்த இடத்துல திடீர்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் பல பீப்புள்ஸோட உயிரை எடுத்துருச்சு. எஸ்டர்டே டியூரிங் டே நைட் ஹார்ஸ் அப்ப ஒரு குரூப் ஆஃப் டூரிஸ்ட் எல்லாரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்கம்ல இருக்க பைசரன் வேலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சடனா கன் ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கன் ஃபயர்ல 26 இன்னோசன்ட் பீப்புள்ஸ் செத்துட்டாங்க. அண்ட் 17 அண்ட் மோர் பீப்புள்ஸ் சீரியஸா இன்ஜூர்டா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அந்த விக்டிம்ஸ்ல இஸ்ரேல் அண்ட் இட்டாலியை சேர்ந்த 2 ஃபாரின் டூரிஸ்டர்ஸும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்ணாங்க அண்ட் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியுமா? காஷ்மீர் ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் தான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த அட்டாக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? இந்தியன் பாலிசிஸ்க்கு ஆப்போஸ் பண்றதுக்காக. ஸ்பெஷலி இந்தியாவில் இருக்க அவுட் சைடர்ஸ் எல்லாரையும் காஷ்மீர்ல செட்டில் பண்றதுக்காகன்னு சொல்றாங்க. இந்த அட்டாக் நடக்கிற நேரத்துல யூஎஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் காஷ்மீரை விசிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ கேஷுவல் அட்டாக், இட் வாஸ் ப்ரீ பிளான்ட் அட்டாக். இப்போ இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு மேசிவ் மேன்ஹெட்ல இருக்காங்க. இதை யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ஒரு ரிமைண்டரா இருக்கட்டும். டெரரிசம் இஸ் நெவர் a ட்ரூ காஸ். இட் டேக்ஸ் lives, பட் இட் நெவர் brings பீஸ்.